காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு. ஏன்னா இந்த எடிட் போத் ஆஃப் அஸ் நியூ த எடிட் இது. அதே மாதிரி பொன் பார்த்திபன் knows மை வேவ் லென்த் இஸ் த சேம். ஹரி சார் படங்களில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கம்மர்ஸ் இரும்புத்தில 2 பேர் நான் பயணிச்சிருக்கோம். இன்றைக்கி எனக்கு ஒரு டைலாக் ரைட்டராக வரும்போது he knows the wavelength, everyone knows my wavelength. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இப்போ சொல்கிறானே என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சொல்லும்போது அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்குது, எனக்கு இப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப்பு கிட்ட சொன்னேன். ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சின்னு சொன்னான். நான் சொன்னோன்னு இந்த காட்சியில் இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணியமான சாங்கு, அது ஒரு விக்கெட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்க்ரீன் பிளேல. அதுக்கப்புறம் 6 நிமிஷத்தில் கிளைமேக்ஸில் என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில் எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும். வழக்கம் போல் விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. இது விஷால் படத்தில் மட்டும் இல்லை, எந்த திரைப்படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது. வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டாக லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் வில் டூ இட் ஆர் ஐ டோன்ட் நோ. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி. நாங்கள் வந்து we try to do something magical to that last 8 minutes of the film மகுடம். I'm looking forward. அதே ரோஹிணி தியேட்டர் நான் எப்படி மாற்றினேன், எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் நீங்கள் சேமாக இருக்காரு, அவர் வந்து நான் எப்படி நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தியேட்டர் தான் நான் இன்னைக்கு நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கைத்தட்ட போகிறான்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் என்கிட்ட இல்லை. எல்லாரும் வந்து they love the fact that விஷால் is saying something which we can understand. சரி, ஓகே சொல்கிறாரு, ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் இருப்பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே, இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு எனக்கு என்னென்னா காது வந்து நான் டால்பி சரௌண்ட் சவுண்ட் மாதிரி எங்கிட்ட இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ அவங்ககிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான்னு யாரோ சொல்கிறாங்க, எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து எவனோ ஒருத்தர் ரேப் இப்போ பண்ணிட்டு இருக்கான், யாரும் அவன் சம்மந்தமே நான் ரேப் பண்ணியிருக்கேன் கூப்பிட்றான். பார்த்தா இவன் தான் வினோத் வந்தான், ஒரு பாட்டு பண்ணாச்சு. I'm going to introduce him next couple of months. இண்டிபெண்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சுருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. That's why we introduced him. எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக இப்போவும் இருந்துட்டு இருக்காப்புல. ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல, நான் ஜிவி பிரகாஷ் டானிங்க இந்த இப்போ ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. நான் இப்போ இழுத்தேன்னா ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அவர் ஆர்ஆர் வாசிச்சிருக்கார், 2 திரைப்படம் வருது. ஸோ அதனால் வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாத் சன்ஸும் டெஃபினட்டாக நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்காங்க, உண்மையிலேயே ஒரு வராங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்லுன்னு தெரியல. ஏன்னா 3 வாட்டி நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக இந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசார் கூப்பிட்டேன். இல்லை டானிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போகிறாப்புலையா, ஏன்னா நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் அத்துமீறலாக போயிட்டேன். எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பீன் லைக் இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில் கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போகிறான்னு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் த ஜான் விஜய்.